மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் எலிக்காய்ச்சலால் மேலும் 2 மரணம். பாடசாலை மாணவர்கள் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். இலங்கை வரும் வெளிநாட்டவர்களை ஏமாற்றும் மோசடி, பயணிகளுக்கு எச்சரிக்கை. இலங்கையில் பயங்கரவாத அச்சுறுத்தல், பிரித்தானியா விடுத்துள்ள எச்சரிக்கை. மியான்மர் மற்றும் சிலியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தொடர்வென விரிவான செய்திகள். எலிக்காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் 2 மரணங்கள் சம்பவித்துள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவரது அலுவலகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் என 202 நோயாளர்களின் தகவல்கள் எமக்கு கிடைக்கப்பெற்றது. இவற்றில் 94 பேருக்கு இந்த எலிக்காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 10 நோயாளர்கள் எலிக்காய்ச்சல் நோய்க்கு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இவர்களில் 7 பேர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் 3 பேர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் இவ்வாறு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 3 பேர் எலிக்காய்ச்சல் நோய் என்ற சந்தேகத்துடன் புதிதாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஜனவரி 2ஆம் திகதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் 2 இறப்புகள் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக ஏற்பட்டுள்ளது. இதில் ஒருவர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், மற்றவர் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் காரணமாக இதுவரை 8 இறப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஜனவரி 2ஆம் திகதி ஏற்பட்ட இறப்பில் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் உள்ள துண்ணாலை கிராமத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய ஆண் ஒருவர் பலியாகியுள்ளார். இவருக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்லவில்லை. மருந்தகங்களிலும் தனியார் வைத்தியசாலைகளிலும் சிகிச்சை பெற்றுள்ளார். பின்னர் நோய் முற்றிய நிலையில் 5 அல்லது 6 நாட்களுக்கு பின்னர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அங்கிருந்து உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அத்துடன் நாங்கள் அவரது பகுதியில் வழங்கிய தடுப்பு மருந்தை இவர் துரதிர்ஷ்டவசமாக பெற்றுக்கொள்ளவில்லை. விவசாயிகள், கடத்தொழிலில் ஈடுபடுபவர்கள் மற்றும் வெள்ள இனத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களது சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுக்கு சென்று அந்த தடுப்பு மருந்தினை பெற்றுக் கொள்ளுங்கள். பெரும்பாலான இறப்புகள் தாமதமாக சிகிச்சைக்கு வந்த காரணத்தினாலேயே சம்பவித்துள்ளது. பின்னர் நாங்கள் ஏற்படுத்திய விழிப்புணர்வுக்கு அமைவாக மக்கள் காய்ச்சல் ஏற்பட்ட போது உடனடியாக சிகிச்சையை பெற்றுக்கொண்ட நிலையில் அவர்களது உயிரை காப்பாற்றக்கூடியவாறு இருந்தது. இந்த காலப்பகுதியில் டெங்கு நோய் மற்றும் எலிக்காய்ச்சலின் தாக்கம் காணப்படுகின்றது. எனவே ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் தாமதிக்காமல் அருகிலுள்ள அரச வைத்தியசாலைக்கு செல்லுங்கள். மேலும் எலிக்காய்ச்சலானது கால்நடைகளில் இருந்து பரவுகின்றதா என்பது தொடர்பான பகுப்பாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அநேகமாக அதன் பெறுபேறுகள் அடுத்த வாரத்தில் வெளிவரக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களிடையே புகையிலை சார்ந்த உற்பத்திகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவலை விசேட வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பல்வேறு வகையான சிகரெட்டுகளை மாணவர்கள் பாவிப்பது ஆபத்தானது என காலி தேசிய வைத்தியசாலையின் விசேட உளநல வைத்திய நிபுணர் ரூமி ரூபன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதிய கல்வியாண்டின் தொடக்கத்தில் மாணவர்களிடையே சுவாச நோய்கள் பரவும் சாத்தியம் குறித்து சுகாதார அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பல்வேறு வைரஸ் சுவாச நோய்கள் பாடசாலைகளில் பரவக்கூடும் எனவும் சுவாச நோய்களின் அபாயத்தை குறைப்பதற்கு தடுப்பு நடவடிக்கைகளை செயற்படுத்த வேண்டும் என்றும் லேடி ரிச்வே வைத்தியசாலையின் குழந்தைகளுக்கான சுவாச நோய்களுக்கான விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் சன்னடி சில்வா அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மாணவர்களின் ஆரோக்கியத்தில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை அதிகாரிகள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆன்லைனில் ட்ரெயின் டிக்கெட்களை வாங்கி வெளிநாட்டவர்களுக்கு அதிக விலைக்கு விற்கும் மோசடி நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது. எல்ல பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இது தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது. அவ்வாறான ரயில் டிக்கெட்களை வெளிநாட்டவர்களுக்கு கடைசி நிமிடத்தில் 40,000 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதென எல்ல ரயில் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார்.
எல்ல பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் எல்ல பிரதேச செயலகத்தில் சுற்றுலா பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க தலைமையில் நடைபெற்றது. ரயில் பயணச்சீட்டு மோசடி தொடர்பான தகவல்களை தேசிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார சமர்ப்பித்தார். ஒரு குறிப்பிட்ட குழுவினர் ரயில் டிக்கெட்களை ஆன்லைனில் ஒரே நேரத்தில் வாங்கி பின்னர் அதிக விலைக்கு வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்வதாக தெரிவித்தார். இவ்வாறானதொரு பிரச்சினை காணப்படுவதாகவும் அதற்கான தீர்வுகள் காணப்பட வேண்டும் என எல்ல நிலைய பொறுப்பதிகாரி மேலும் தெரிவித்தார். ரயில் டிக்கெட் மாஃபியாவினால் இலங்கையின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி சுற்றுலாத்துறைக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பிரித்தானியா சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரித்துள்ளது. இங்கிலாந்தின் மிரர் செய்தித்தாள் இந்த செய்தியை பிரசுரித்துள்ளது. பிரபலமான சுற்றுலா தலங்களை பயங்கரவாத குழுக்கள் குறிவைக்க வாய்ப்புள்ளதாக வெளியுறவு அலுவலகம் 2024 நவம்பர் மாதம் 14ஆம் திகதி தமது பயண ஆலோசனையில் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இலங்கை செல்லும் இங்கிலாந்து நாட்டவர்கள் நெரிசலான பொது இடங்களை தவிர்த்து தங்கள் சுற்றுப்புறங்களில் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். உலகளவில் இங்கிலாந்தின் நலன்களையும் அதன் மக்களையும் பாதிக்கும் பயங்கரவாத தாக்குதல் அச்சுறுத்தல் அதிகமாக உள்ளதாக தெரிவித்துள்ள இங்கிலாந்தின் வெளியுறவு அலுவலகம் உலக நாடுகளுக்கு செல்லும் தமது நாட்டவர்களையும் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் வெளிநாடுகளில் இருக்கும் போது பயங்கரவாதத்தால் ஏற்படும் ஆபத்தை குறைப்பதற்கான உள்ளூர் ஊடக அறிக்கைகளை இற்றைப்படுத்திய நிலையில் வைத்திருக்குமாறும் உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனையை பின்பற்றுமாறும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் சில இடங்களில் தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ள நிலையில் பிரித்தானிய ஊடகம் இந்த பயண ஆலோசனை பற்றிய தகவல்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மியான்மர் மற்றும் சிலி நாட்டில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இன்று காலை 10:02 மணியளவில் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.1 பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 127 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. முன்னதாக மியான்மரில் கடந்த மாதம் 14ஆம் திகதி 4.2 ரிக்டர் அளவில் நில அதிர்வு பதிவானது. இதேவேளை சிலி நாட்டின் பொலிவியா எல்லை பகுதியில் இன்று காலை 2:13 மணிக்கு ஏற்பட்ட நில அதிர்வு ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 75 கிலோமீட்டர் ஆழம் கொண்ட இந்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் லேசாக அதிர்ந்ததால் மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் திரண்டு நின்றனர். இந்த நில அதிர்வால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. முன்னதாக கடந்த மாதம் 14ஆம் திகதி சிலி நாட்டின் அர்ஜென்டினா எல்லை பகுதியில் 6.2 ரிக்டர் அளவில் நில அதிர்வானது ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது.